ஆஸ்ட்ரோவிடென்ட் கடகராசி நேயர்களே, கடக லக்னக்காரர்களே, அன்பு வணக்கம். ஏன் லக்னம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு குரு பயிற்சி இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சிக்கான இந்த பலன்கள் நிகழ்ச்சியில் முதல்ல லக்னம். கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இதை எடுத்துக்கணும், ராசியில் பிறந்தவர்கள் இதை எடுத்துக்கலாம். அப்படி ராசியும் லக்னமும் வேறு இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கடக ராசியாக இருந்து மேஷ லக்னமாக இருந்தால் மேஷத்தையும் எடுத்துக்கணும், கடகத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் பார்க்கணும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இருக்குது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறார், அது முக்கியம். அதே நேரத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களை அதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுது, உங்களுக்கு அது எவ்வளவு தூரம் நன்மை அளிக்கப் போகிறதுங்கிறதும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் எந்த ராசி பலன் பார்த்தாலும் அந்த ராசி பலனிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் 10-15% வேலை செய்யும், அது குறையாது. முழுவதுமாக நீங்கள் 100% எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிறது ஒரு விஷயம். குரு பகவான்கிறது யார்? உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதி, அதே நேரத்தில் பாக்யாதிபதி, பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி. குரு பகவான்கிறவர் யார் அப்படின்னா, நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுப்பவர், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வளரச் செய்வதற்கு நமக்கு அருளாசி வழங்கி நமக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுபவர். அந்த 6ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி இப்பொழுது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசயனஸ்தானத்தில் வருகிறார். இதை ஒரு சைடில் வச்சுக்கணும். அவர் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அதே நேரம் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரோகஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். உடனே கேட்பீங்க, இத்தனை நாள் அஷ்டமசனின்னு சொன்னீங்க, இப்போ குரு வேற 8ஆம் இடத்தை பார்க்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரும். இன்னும் ஓரிரு நாட்கள் போனால் ராகு பகவானும் அங்கே 8ஆம் இடத்துல இருக்க போகிறார். 8ஆம் இடம்னா உடனே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம், கஷ்டங்கள். அதாவது நம்மளுக்கு ஏதோ பெரிய கஷ்டங்கள் வரா மாதிரி நீங்களே பிரமிப்பில் உட்காந்துட்டு இருப்பீங்க. அப்போது அது அந்த 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் மறைவு ஸ்தானம். உடல் உறுப்புகளில் 8ஆவது இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். அதே நேரத்தில் மறைந்திருக்கும் பொருள், எந்த ஒரு விஷயம் மறைந்திருக்கிறதோ அந்த மறைவு பொருள், இதே முதல்ல மனசில் வச்சுக்கணும். அயன சயன ஸ்தானத்தில் அவர் வீற்றிருக்கிறார். யார்? குரு பகவான் அயன சயன ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். ஸோ இந்த 3 விஷயத்தை கொஞ்சம் கவனமாக வைத்து கொள்ளுங்கள். அப்போ இந்த கடக லக்னக்காரர்கள், கடகராசிக்காரர்கள் சுகம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். வண்டி வாகனங்கள், அசையும் சொத்து, அசையா சொத்துக்கள் இதெல்லாம் வாங்குவீங்க. உயர்நிலை படிப்பு நல்லா இருக்கும், இளநிலை படிப்பு நல்லா இருக்கும். படிக்கிற விஷயம் ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்வீங்க, நல்லா எழுதுவீங்க, எக்ஸாமு நல்ல மார்க் கிடைக்கும், நல்ல இடத்துல போய் சேருவதற்கான எல்லா விதமான விஷயங்களும் அமையும். ஆனால் சுகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உயர்நிலை படிப்பு அல்லது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இது 2வது விஷயம். 3வது விஷயம், வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வீடுகளுக்கான நிலம் வாங்குவீங்க, அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க, அசையும் சொத்துக்கள் வாங்குவீங்க, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, தங்கம் வாங்குவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறோம். 6ஆம் இடம்ங்கிறது என்ன? வம்பு வழக்குகள், அதே நேரத்தில் நம்மளுடைய உடல் உபாதைகள். அப்போ வம்பு வழக்குகள் எதன் மூலமாக வரும்? இப்போது 4ஆம் இடம்ங்கிற இடத்த பார்க்குறார். 4ஆம் இடம்ங்கிற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகத்தை கொடுக்குது. அந்த சுகம் கிடைக்கும் பொழுது வம்பு வழக்குகள் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துக்களில் வில்லங்கம் வரலாம். நீங்கள் ஏதோ ஒரு கையெழுத்து போடுறீங்க ஒரு டாக்குமெண்ட்லன்னா, நீங்கள் படித்து பார்க்காம கையெழுத்து போடக்கூடாது.
சரியான விதத்தில் அட்வைஸ் வாங்கிட்டு செய்யணும். ஏன்னா இந்த கடகலக்னக்காரர்கள் இருக்கீங்களே எப்பயுமே பிரச்சனையிலே இருக்கிறவங்க. இது வந்து ஒரு ராஜ லக்னம். ராஜா எப்பயுமே பிரச்சனையிலே இருப்பார். அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளேயே தான் இருந்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போது இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவதற்கான வழியையும் நம்ம பார்க்கணும். அப்போ பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கான முதல்ல ஒரு வழியை பார்க்கணும். அதுக்கு தான் இந்த ஜோசியம் உங்களுக்கு உபயோகரமாக இருக்க போகுது. அப்போது நீங்கள் வம்பு வழக்குகள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து சரியாக படித்து பார்க்காம கையெழுத்து போடுறதோ, இல்லை ஏதாவது ஒரு சொத்தை வாங்கி வச்சுக்கிறதோ, இல்லை பேச தெரியாமல் போகும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு கேது பகவான் வரப்போகிறார். அப்போ பேச தெரியாமல் போகும். நம்ம என்ன செய்கிறோங்கிறது தெரியாமல் போச்சுன்னா தூக்கம் போயிடும். அயனசயன அந்த அயனசயன ஸ்தானத்தில் குரு பகவான் வீட்டிருக்கிறார். அப்போது உங்களுடைய தூக்கத்தை அவர் கெடுத்துருவார். அப்புறம் என்ன சொல்வீங்க? தூக்கமே இல்லை, குரு பகவான் 12ஆம் இடத்தில் அயனசயன ஸ்தானத்தில் வீட்டிருந்தார், அதனால் அவர் அந்த இடத்தை பாழ் பண்ணிட்டார் அப்படின்றோம். ஆனால் என்ன முக்கியமான விஷயம், இங்கே சுகம் கிடைக்கிறதுக்காக நீங்கள் வாங்கின சொத்துக்கள் மூலமாக வந்த பிரச்சனைகள், சுகத்திற்காக நீங்கள் ஒரு விஷயம் செய்யும் பொழுது வந்த பிரச்சனைகள். அப்போது சுகமும் வேணும், அதே நேரத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நல்ல விதத்தில் அட்வைஸ் வாங்கிக்கிட்டு செய்யணும். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேங்கிற பேரில் உங்களை வந்து அவங்க ட்ராப் பண்ணுறதுக்கான நிறையா காரணங்கள் இருக்குது. இதை முதல்ல மனசில் வச்சுக்கோ. அப்போது 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஏதாவது இந்த மாதிரி வம்பு வழக்குகள் வருது, தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் என்னது அப்படின்னா கஷ்டங்கள். அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இப்போ இதுக்கும் சனி பகவானுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. நம்மளுடைய சுகத்துக்காகத்தான் நாம் அது மாதிரி கஷ்டப்படுறோங்கிறத புரிஞ்சுக்கணும். மறைந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். சில விஷயங்களில் மறைந்து, அதாவது உங்கள் சொத்துக்கள், இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் சொத்துக்கள், சில டாக்குமெண்ட்ஸு கிடைக்காமையே இருந்திருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போ கிடைக்கும். சில நகைகள் ஆபரணங்கள் தொலைஞ்சிருக்கும், அந்த தொலைந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையாமல் இருப்பீங்க, அந்த மறைஞ்சிருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அபரிவிதமாக கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. அப்போது ஏதோ ஒரு வம்பு வழக்கில் வருது, ஏதோ ஒரு கஷ்டங்கள் வருதுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகங்களும் இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் கண், பல், இந்த முகம் சம்பந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் வரும். வயிறு, நடு வயிறு, ஜீரண சம்பந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் வரும். தொடை, கால், இந்த இடத்துலையும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நீட்டித்து போகும். சிலருக்கு திருமண வாய்ப்புகள் அமையும். அதுபோது தட்டி போகுதேன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. அதுக்கான காரணத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிவர்த்திகள் கிடைக்கும். அதே நேரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே உள்ள ஒரு நெருக்கம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் அல்லது மனைவி அவர்கள் குடும்பத்தார்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மனதை தளர விடாமல் சமயோஜிதமாக யோசித்து சில காரியங்களை நீங்கள் செய்தால் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும். குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கொஞ்சம் இந்த மெடிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் செக்கப்ஸுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கான விஷயங்களுக்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு இருப்பீர்கள். இதில் லாபம் என்ன அப்படின்னு சொன்னால் சுகங்கள் கிடைக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி. அதே நேரம் முக்கியமாக வேலை செய்பவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கிறது. வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இத்தனை நாள் நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். வேலை போயிடுமோன்னு பயந்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் போகாது, கவலைப்படாதீங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய பணம் உங்களை வந்து சேரும். தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யுங்கள். தொழில் ரீதியான, ஏன்னா உங்களுடைய எதிராளிகள் இருக்காங்க இல்லையா, உங்களுடைய எதிராளிகள் எப்படி பேசுவாங்கன்னு உங்களாலேயே சொல்ல முடியாது. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க உங்களால் பேச முடியாமல் போயிடும். அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்லாகியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் அந்த கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத டிஸ்பியூட்ஸ் வச்சுக்காமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது.
எதிராளிகளிடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லைனா வீண் வம்பு வழக்குகள் வரும், அதனால் மன கஷ்டங்கள் வரும், அதனால் உங்களுடைய உறக்கம் போகும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கை வச்சுக்கோங்க. சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்காகவோ அல்லது வேலை செய்வதற்காகவோ உங்களுக்கான சில ஆர்டர்ஸ்லாம் வரும். ஒரு புது இடங்கள், புது மனிதர்களை காணும் பொழுது உங்களுக்கு இந்த அயன சயனஸ்துகம் அல்லது கணவன் மனைவியினுடைய சிறிய இது ஒரு பெரிய பிரிவில் இல்லை, சிறிய பிரிவுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது மஞ்சள் சார்ந்த விஷயங்களை தானமாக செய்யுங்கள். மஞ்சள் கலரில் ஏதாவது தானம் செய்யலாம். ஒன்றும் முடியலன்னா ஒரு 50 கிராம் மஞ்சப்பொடியை வாங்கி கோவிலில் தானம் கூட செய்யலாம். எலுமிச்சம்பழ சாதம் யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம். முடிஞ்சால் டெய்லி ஒரு எலுமிச்சம்பழ சாதம் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களால் எப்போ முடியுமோ அப்போது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு 10 பேருக்கு நீங்கள் கொடுக்குறது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் வளர்ச்சியையும் கொடுக்கும். உங்களுடைய குருவை, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருவை, அவங்கள எப்படி என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் வீட்டிலேயே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு லஞ்சு ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஹோட்டலில் கூட்டு போய் நீங்கள் டின்னரோ லஞ்சோ வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த மாதிரியான சில கஷ்ட நேரத்தில் நல்ல அறிவுரைகள் வெளியிலிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். ஆஸ்ட்ரோவிட்டின் அன்பு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.